ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியான நல்ல மொறுன்னு வெங்காயம் முட்டைக்கோஸ்லாம் சேர்த்த கார போண்டா தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரி பொருள் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மழை நேரத்துலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ நல்ல இந்த மாதிரி மொறுன்னு 2 போண்டா எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு ஏலக்கட்டியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம மொறு போண்டா எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போண்டா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம முட்டைக்கோஸ் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி சீவுவோம் பார்த்திங்களா, இதுலேயே நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம இதில் துருவும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக ரொம்ப மெலிசாக வரும். போண்டா வேகிறது ரொம்பவே ஈஸியாக வெந்துடும். அதுக்காக நான் இதில் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இல்லைனா சாப்பரில் இல்லை கத்தியில் கட் பண்ணாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவுக்குள்ள கோஸுங்க. இது நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். நல்லா மெலிசாக துருவி எடுத்துட்டேன். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயத்தையும் நம்ம இதிலேயே சீவி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைனாக மெலிசாக சீவ வரும். அதனால் நான் இதிலேயே சீவி எடுத்துக்கிறேன். நம்ம சீவிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெலிசாக வருங்க. நமக்கு போண்டா சீக்கிரமாக வெந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய முட்டைக்கோசும் வெங்காயம் நல்லாவே வெந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் எடுத்துருக்கிறேன். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வரும். முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமான அளவே போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 2 கப் அளவுக்கு இருக்குங்க. நான் முதல் கப் அளவு அளந்துட்டேன். இது 2வது கப் அளவு. 2 கப் அளவு முட்டைக்கோஸு, 1.5 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். அடுத்து கலருக்கு மட்டும்தான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முதல்ல பச்சை மிளகா சேர்த்துடலாம். 6 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு கிடைக்கும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறாங்க. கலருக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலர் மட்டும்தாங்க வரும், காரம் அந்தளவுக்கு கிடைக்காது. நமக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்திங்கன்னா நமக்கு டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் முட்டைக்கோசும் தண்ணி விடும். அதனால் நல்ல ஒரு தடவை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் உப்பு காரம்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டாங்க. இந்த அளவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி அதிக அளவு சேர்த்துட்டோன்னா போண்டா எண்ணெய் குடிக்கும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு 1/2 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்ததுங்க. தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா போண்டா எண்ணெய் குடிக்கும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. கடைசியாக தாங்க சேர்க்கணும் ஆப்ப சோடா. முன்னாடியே சேர்த்துட்டோன்னா போண்டா எண்ணெய் குடிக்கும். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம போண்டா பொரித்து எடுத்துக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை கையில் நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி பாருங்கள். அழகாக உருட்ட வரும்.
ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம போண்டா எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ் நம்ம உருட்டி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் தாங்க திருப்பணும். முன்னாடியே திருப்பணும்னா போண்டா உடஞ்சிடும். எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை சின்னதாவோ பெருசாவோ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு போண்டா வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைனா உடஞ்சிடும். அதனால் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். போண்டா பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட் வச்சா தான் உள்ளே இருக்கக்கூடிய வெங்காயமும் முட்டைக்கோசும் நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு நல்லா போண்டா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இது அப்படியே ஒரு எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இது அடுத்த பேட்ச் போடும்போதும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போண்டா போட்டுக்கோங்க. நம்ம 2வது பேட்ச் போண்டா போடும்போதும் எண்ணெய் நல்லா ஹீட்டாக தாங்க இருக்கணும். எண்ணெய் ஹீட் கம்மியாக இருந்தால் போண்டா எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு இந்த வந்து ஒரு பேட்ச் அளவுக்கு போண்டா நமக்கு பொரிச்சு எடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் ஆகுங்க. ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா வெந்திருக்கும், முட்டைக்கோசும் நல்லா வெந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். கலர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறுன்னு நல்ல ஒரு சின்னதாக ஒரு காரசாரமான டேஸ்ட்டில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே நமக்கு வெங்காயம் முட்டைக்கோஸ் சேர்த்த போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் எல்லா போண்டாவும் பொரித்து எடுத்துக்கிறேங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவோட அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 போண்டா அளவு வந்திருக்கு. நான் மீடியம் சைஸில் தாங்க பொரித்து எடுத்துருக்கேன். அடுத்து டீ போடுறதுக்கு பால் காய்ச்சியாச்சு. இன்றைக்கி ஏலக்காய் டீ தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு காரசாரமான போண்டா கூட ஏலக்காய் டீயோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த போண்டா கூட ஒரு தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி வச்சு சாப்பிடும்போதும் இன்னமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி ரெடி பண்ணலை, போண்டாவும் இன்றைக்கி நல்ல ஒரு ஏலக்காய் டீயும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். போண்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா சுட சுட டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு போண்டா எடுத்து பாருங்கள், மேலே எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வெந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. உப்பு காரம்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த போண்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நல்லா மொறுன்னு 2 போண்டா எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு ஏலக்காய் டீயோட சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.